உலகமே அன்பை தேடி அலைந்து கொண்டிருக்கும் வேளையில் இன்று உலக அரவணைப்பு தினம். இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். அன்பு, அரவணைப்பு என்ற இந்த இரண்டு வார்த்தைகளுக்கான அர்த்தம் அறியாதவர்கள் ஏராளம். இன்றைய இயந்திரத்தனமான உலகில் மக்கள் தங்கள் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய ஓடிக்கொண்டிருக்கும் நிலையில் அரவணைப்பிற்கு ஏங்குபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அரவணைப்பு இல்லாத காரணத்தினால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தனித்து விடப்படுவதால் பலர் ஆதரவற்றவர்களாக தவிக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே சேட்டலைட் ஃபேமிலி ஆகிடுச்சு. சென்னை எல்லா இடத்துலையுமே பார்த்தா சேட்டலைட் ஃபேமிலியாக இருக்காங்க. பட் நான் என்னோடய பேரண்ட்ஸ் கூட தான் இருக்கேன். அம்மா, அப்பா, ஒய்ஃபு, அப்புறம் 2 குழந்தைங்க. ஸோ இதில் என்னோடய அம்மா அப்பாவை இல்லாத ஒரு லைஃப்பை என்னால் நினச்சி பார்க்க முடியாது. ஸோ இதில் மெயினாக என்ன சொல்லணுன்னா, தே ஆர் பார்ட் ஆஃப் மை லைஃப் அண்ட் தே ஆர் மை லைஃப். ஸோ என்னோடய 2 ஜென்ரேஷன், அம்மா அப்பா ஒரு ஜென்ரேஷன், என்னோடய குழந்தைங்க ஜென்ரேஷன், நடுவில் நான்றப்போ அப்பா, தாத்தா அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியோடு இருக்கிறப்போ தான் நமக்கு அதனோட பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. இப்போ நான் எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நான் இருக்கேன், ஒர்க்கில் என்வாயன்மெண்ட்டில் இருக்கேன் அப்படின்னா அம்மா அப்பா கூட இருக்கிறதுனால தான். இப்படி தனித்து விடப்பட்டவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட சென்னை போன்ற இடங்களில் சில தொண்டு நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. பெற்ற மகன், மகளிடம் கிடைக்க வேண்டிய அரவணைப்பு வேறு ஒரு நபரிடம் இருந்து கிடைக்க வேண்டியிருப்பதாக வேதனைப்படுகின்றனர் ஆதரவற்றோர் இல்லங்களில் தங்கியிருக்கும் இந்த முதியவர்கள். 4 பிள்ளைங்களும் சரியில்லை. அவங்க இதுவரைக்கும் 10 வருஷம் ஆகி இன்னும் திரும்பி கூட பார்க்கல. நான் அவங்கள பற்றி கவலையே படுறதில்லை. இது போன்று ஒருவர் தனித்து விடப்படுவதற்கு வாழ்வியல் முறையும் ஒரு காரணமாக இருப்பதாக கூறுகின்றனர் சமூக ஆர்வலர்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை திருவிழா, பண்டிகை, வீட்டு விசேஷங்களில் பலரும் ஒன்று கூடும் வாய்ப்பு கிடைத்த நிலையில் இன்று தனியறையில் வீடியோ கேமுடன் பொழுதை போக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். இன்றைக்கு நமக்கு நவீன கருவிகள் ஒரு பக்கம் வாழ்க்கையை வசதிப்படுத்துகின்றன, இன்னொரு பக்கம் மனிதர்கள் நம்ம கையில் ஒரு டேப்லெட் இருக்குது, ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, அந்த கேம்ஸோடு நம்ம உரிங்கிறோம். சக மனிதரோடு அந்த கோலி விளையாடுகிற போது கிடைத்த அந்த உறவு, அந்த ஒருவர் உறவு சொல்லியே அழைத்து கொண்டு தெருக்கள் எல்லோரும் சேர்ந்து பழகணுமே, அதெல்லாம் இன்றைக்கு காணாமல் போய்கொண்டே இருக்கிறது. அரவணைப்பு கிடைக்காமல் தவிப்பவர்களில் 3ஆம் பாலினமான திருநங்கைகளின் நிலை மிகவும் துயரகரமானதாக உள்ளது. தாய் மடியில் கிடைக்கிற அந்த இதமான சுகம் அது திருநங்கைகளுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறது இல்லை. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அரவணைப்பு அப்படிங்கிறது முழுசாக நான் உணர்ந்தது என்னோடய தாய்கிட்ட தான், என்னோடய தாயோட அந்த அன்பில் தான் அரவணைப்பு அப்படிங்கிறத உணர்ந்தது. அன்பும் அரவணைப்பும் எத்தகைய மகிழ்ச்சியையும் மனித நேயத்தையும் கற்றுக் கொடுக்கிறது என்பதை சில கூட்டு குடும்பங்களின் மூலம்தான் கற்க வேண்டிய நிலை உள்ளது. அவங்க இருக்கிறதுனால எவ்வளோ பெனிஃபிட்னா, நான் சொல்லித்தரணும் விஷயம் கிடையாது, அவங்க தான் நிறைய டீச் பண்ணுறாங்க. அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி இருந்தாங்க, அதுதான் லெசன், மெயின் பேசிக் லெசனே அதுதான். அது நம்ம சொல்லித்தர முடியாது. ஒன்லி த எல்டர்ஸ் கேன் டீச் தெம். சமூகத்தில் போதிய அரவணைப்பு கிடைக்காத காரணத்தினால்தான் இளம் வயது பாலியல் வன்கொடுமைகள், சிறார் குற்றவாளிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு போன்றவை நிகழ்ந்து வருவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. ஒரு சமூகம் நன்றாக இருந்தால்தான் நாடு முன்னேற்றம் அடையும். அந்த சமூகம் நன்றாக இருக்க அன்பும் அரவணைப்பும் கிடைக்க வேண்டும் என்பதே அமைதியை விரும்புபவர்களின் விருப்பமாக இருக்கிறது. பிரதீபா மாரியப்பன், நியூஸ் 7 தமிழ்.